என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டும் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, விடுதலை நமக்கு மிக அவசியமானது. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே சில அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்பட்டு விடுதலை கிடைக்காம ஒருவேளை அதிகமாய் போராடி இருக்கலாம். யார் என்னை விடுவிக்க கூடும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றது போல, எனக்கு நன்மை செய்ய ஆசை, என்னால் செய்ய முடியல. நான் இப்படி வாழணும்னு ஆசை, என்னால் முடியலை. எனக்குள்ள பாவம் வாசமா இருக்கு, தீமை வாசமா இருக்கு, ஒரு மரண சரீரம் எனக்குள்ள வாசமா இருக்கு அப்படின்னு 3 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லி அவர் சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க கூட சொல்லலாம், நான் என்னதான் பண்றது விடுதலைக்காக அப்படின்னு ஒருவேளை நீங்க போராடிட்டு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கடந்த நாட்கள்ல சொன்ன செய்தியை கூட நீங்க திரும்ப ஒரு விஷயம் கேளுங்க. இப்படி அடிமைப்பட்டவர்களுக்கு அல்லது கட்டுண்டவர்களுக்கு இந்த செய்தியை அனுப்பி வைங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் இன்னொரு கருத்தங்களோடு கூட வேதத்திலிருந்து பகிர விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கே விடுதலை. ஆவியானவர் இருக்கிற இடத்துல கட்டுகளுக்கு இடமில்லை. ஆவியானவர் இறங்கி வருகிற இடத்துல கட்டுகள் அங்கே ஒரு நாளும் இருக்க முடியாது. அவர் விடுவிக்கின்ற ஆவியானவர். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவரை நிறைய நேரம் புரிந்து கொள்ளாம அதை ஒரு சக்தியாக அல்லது ஒரு ஆவி என்று அக்ரிணையில பேசுகிற கூட்டத்தையும் நிறைய நான் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திரியேக தேவனுடைய 3வது நபர், the third person of the Trinity என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் திருத்துவ தேவனில் 3வது நபர். இன்றைக்கும் நிறைய பேர் இந்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்றதே இல்லை. ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு மிக தெளிவாய் சொன்னார், நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார் என்று சொல்லுகிறார். பாருங்க, பாராக்ளெட்டாஸ் என்ற ஒரு அற்புதமான கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு அக்ரிணைக்கு சொல்லப்படுகிற அல்லது ஏதோ ஒரு பிராணிக்கு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை அல்ல. இது மாஸ்குலின் ஜெண்டர்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, பாராக்ளெட்டாஸ் என்ற ஒரு வார்த்தை. அதை தான் ஆவியானவருக்கு ஆண்டவராகிய இயேசு பயன்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, அவர் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், நினைப்பூட்டுவார், என்னிடத்தில் இருக்கிற காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் என்றெல்லாம் அவர் அங்கே அந்த ஆவியானவரை கனப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் இந்த ஆவியானவரை தவறாய் புரிந்து கொள்வது உண்டு. ஒரு சபைக்கு தான் இவர் என்று சொல்லி அவரை ஒதுக்கி விடுகிறவர்கள் உண்டு. சிலரால ஆவியானவரை அவங்க புரிந்து கொள்ளாததுனால தவறாக பேசி விடுவார்கள். தயவாய் சொல்லுகிறேன், ஆவியானவரை குறித்து உங்களுக்கு புரிதல் இல்லைன்னா ஒரு நாளும் பேசிடாதீங்க, தவறா பேசிடாதீங்க. காரணம், இம்மையிலும் மறுமையிலும் அது மன்னிக்கப்படாத ஒரு தேவ தூஷணமாய் மாறிவிடும். அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக, பாவமாக மாறிவிடும். அது தேவ தூஷணம் என்று வாசிக்கிறோம். எனவே அவர் பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் அந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை கனப்படுத்துவோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம செலுத்தி தான் ஆகணும். எனவே அந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்பதை நான் இன்றைக்கு மீண்டுமாக சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, எப்படி இந்த ஆவியானவர் விடுதலை கொடுப்பார்? அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா 10ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனம், அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். இங்கே அபிஷேகத்தின் நுகம் என்று மொழிபெயர்ப்பிலே ஒரு சின்ன ஒரு குறை இருக்கிறத நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அபிஷேக தைலத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று வாசிக்கிறோம். அதுதான் மூலமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது the yokes will be destroyed because of the anointing oil என்று சொல்லி அங்கே நாம் படிக்கிறோம். அப்போ அந்த அபிஷேக தைலத்தினாலே நுகங்களை முறிப்பார். அந்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தைலத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது தைலத்தை நம்மேல் ஊற்றுவதை போல் அவர் ஊற்றுவார். நுகங்கள் முறிக்கப்படும்.
கட்டுகள் அருந்து போகும். சிம்சோன் மேல் இருந்த அந்த கட்டுகளை ஆவியானவர் முறித்தார் அல்லவா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நீங்க கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு நீங்க வேணும், உங்களை நான் நேசிக்கிறேன், எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா அந்த ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்குவார். உங்கள் மேல் அவர் தம்முடைய வல்லமையை அனுப்புவார். அந்த நுகங்கள் முறிக்கப்படும். எந்த நுகமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமா? கூப்பிடுங்க. பிரியமானவர்களே, விடுதலைக்கு 3 முக்கியமான காரியத்தை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். முதலாவது, ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவர் வந்து நிலை கொண்டிருக்க இடம் கொடுங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். எகிப்தினுடைய அந்த நுகங்கள் உடைந்தது. ஆவியானவர் வந்து நிலை கொண்டிருந்தார். அவரே தொடர்ந்து நிலை கொண்டிருக்க விரும்புகிறார். இன்றைக்கும் உங்கள் சரீரத்திலே வந்து நிலை கொண்டிருக்க விரும்புகிறார். இடம் கொடுப்பீங்களா? வேதம் சொல்லுகிறது, சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அந்த ஆவியானவர் தங்குகிற ஒரு ஆலயம் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இந்த சரீரத்தை அவர் வைக்கிறார். அந்த சரீரம் அவருக்கு தான் சொந்தம். ஆவியானவர் இந்த சரீரத்திலே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஆவியானவர் தங்குகிற ஆலயமா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது இடம் கொடுங்கள். பிரியமானவர்களே, அப்போ இந்த சரீரத்துக்குள்ள வேறு காரியத்துக்கு இடம் கொடுத்திருந்தா அவர் வரமாட்டார். 50-50 நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னா அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தொழில்ல ஆவியானவருக்கும் என்று நான் சொல்லாம ஆவியானவருக்கு மட்டும் இடம் கொடுங்கள். ஆவியானவரே, இங்க வாங்க, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாததெல்லாம் என்னை விட்டு அகற்றுங்கன்னு சொல்லி பாருங்களேன். ஆவியானவரே, உங்களுக்கு எதெல்லாம் உங்களுடையது இல்லையோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க வந்து வாசம் பண்ணுவதற்கு தடையாக ஏதாவது எனக்கு இருந்தா எனக்கு அது வேண்டான்னு சொல்லி அகற்றுங்கள். ஏதோ சில காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாண்டேஜுக்கு காரணம், அந்த நுகங்களுக்கு காரணம் ஆவியானவருக்கு சம்பந்தம் இல்லாத, ஆவியானவரால் அனுமதிக்கப்படாத எதையோ ஒன்றை உங்க வாழ்க்கைக்குள்ள வச்சிருக்கும் போது எப்படி அவர் விடுதலையை தர முடியும்? நீங்க முதல்ல அவருக்கு சம்பந்தம் இல்லாததை அகற்றிவிட்டு அவருக்கு இடம் கொடுங்கள். அவருக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னா அவர் தங்குவதற்கு மட்டும்தான் என் சரீரத்திலே இடம் என்று அவருக்கு இடம் கொடுங்கள். வேற எதற்கும் நீங்க உங்க வாழ்க்கையிலிருந்து நீங்க அனுமதி கொடுக்காதீங்க, அகற்றி விடுங்கள். பிரியமானவர்களே, முதலாவது ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். இரண்டாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். இங்கு சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவனை ஏவினார். முதல்ல இடம் கொடுத்தால் அவர் வந்து வாசம் பண்ணுவார். இரண்டாவது, செவி கொடுத்தால் அவர் ஏவுவது நமக்கு கேட்கும். ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுறாரா? பேசுறது கேக்குதா? இடம் கொடுக்காம அவர் வந்து வாசம் பண்ண மாட்டார். வாசம் பண்ணாம நமக்குள்ள இருந்து ஏவ மாட்டார். அவர் வாசம் பண்ண இடம் கொடுத்தாதான் நமக்குள்ள இருந்து ஏவுறது கேட்கும். அவருக்கு செவி கொடுக்க முடியும். அப்பதான் அவர் பேசுறது கேட்கும். வேத புஸ்தகத்துல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் படிக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம், ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அப்படின்னா உள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுவதற்கு செவி கொடுக்க வேண்டும். நிறைய நேரம் அவர் பேசுவார். நமக்குள்ள இருந்து நம்முடைய ஆவியோடு அவர் பேசுவார். அவர் பேசுறது நம்ம ஏன் கேட்க முடியல தெரியுமா? குறைந்த இடத்தை அவருக்கு கொடுக்கவும் அல்லது அவருக்கு மரியாதை கொடுக்காம அவரை அவமதித்து அவரை எவ்வளவுலாம் துக்கப்படுத்த முடியுமோ துக்கப்படுத்தினா அவர் எப்படி பேசுவார்? உங்க வீட்டுக்கு நான் வரேன், உங்க வீட்டில் என்னை உட்கார வச்சு என் கூட பேசவே இல்லைன்னா எவ்வளவு நாள் நான் உள்ள உட்கார்ந்து இருக்க முடியும்? யோசித்து பாருங்களேன். அது என்னை அவமதிக்கிற செயல் தானே. அப்போ வீட்டுக்கு வந்தவங்க கூட உட்கார்ந்து பேசலைன்னா அது அவர்களுக்கு மரியாதையை நம்ம கொடுக்கலன்னு அர்த்தம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் ஆவியான
ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மளோடு இடைப்பட விரும்புகிறார். அந்த கம்யூனியனை வளர்த்து கொள்ளுங்க, அந்த சம்பாஷணையை வளர்த்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து ஏவுறது கேட்கணும். அவருக்கு ஒரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்காம இருக்காதீங்க. சென்சிட்டிவ்னஸ் வேணும். அதாவது அவர் பேசுறது தெளிவா நமக்குள்ள உணர்த்தப்படவும் அவர் சத்தத்தை கேட்கிற கிருபையும் கர்த்தர் தருவாராக. முதலாவது, இடம் கொடுங்கள் தங்குவார். இரண்டாவது, செவி கொடுங்கள் பேசுவார். மூன்றாவது, ஆவியானவர் விடுதலை கொடுக்கணுமா? வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தின் 51வது வசனத்தை நான் படிக்கிறேன். அப்போஸ்தலர் 7:51 வசனம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிதாக்களைப் போல பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள், அதுவும் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்காதவர்கள். மூன்றாவது, ஆவியானவர் விடுவிக்க வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிற அனுபவம். இடம் கொடுங்கள் தங்குவார், நீங்கள் செவி கொடுங்கள் பேசுவார், விட்டு கொடுங்கள் விடுவிப்பார். பிரியமானவர்களே, நம்ம விட்டு கொடுக்காததுனால தான் நம்ம நிறைய நேரம் விடுதலை பெற முடியல. கொஞ்சம் அவர் சொல்லிட்டார்ல, பேசிட்டார்ல, நம்ம செவி கொடுத்தா அவர் பேசுவார்னு சொன்னேன். சரி, அவர் தான் பேசுறாரு, அடுத்து என்ன செய்யணும்? அவர் பேசிட்டாரு அப்படின்னா நான் அவருக்கு கீழ்ப்படிவேன். அவருக்கு தான் முதல் கீழ்ப்படிதல். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு பழகிட்டீங்கன்னா கீழ்ப்படிய அவசியம் இல்லாததுக்கு நம்ம எதிர்த்து நிற்கலாம். என்னால உனக்கு கீழ்ப்படிய முடியாதுன்னு தைரியமா சொல்லலாம். அந்த தைரியத்தை ஆவியானவர் தான் கொடுப்பார். அப்படின்னா ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கலாமா? அவர் சொல்லிட்டார், அதனால நான் விட்டு கொடுக்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் அதை செய்ய மாட்டேன். நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் அதை செஞ்சிடறேன்னு சொல்லி விட்டு கொடுங்கள். ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார், அவர் தங்குவார், அவர் விடுவிப்பார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் தந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாம எப்போதும் உமக்கு பிரியம் உண்டாக பிரியப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் உங்களை மட்டும் பிரியப்படுத்துகிற அந்த வாழ்க்கையை நாங்கள் ஒரு நாள் இழந்துடக்கூடாது சுவாமி. நாங்கள் உலகத்தை மனுஷனை அன்று எங்கள் சூழ்நிலைகளுக்கு செவி கொடுத்து பிரியப்படுத்தி நாங்கள் உங்களை துக்கப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு இடம் கொடுக்கவும் உமக்கு செவி கொடுக்கவும் உம்முடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்கவும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் நடுவிலே நிலை கொண்டிருங்க. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுவார்களாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.